வணக்கம். ம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க, வெரி குட். என்ன பேரு? என் பேர் வெங்கடேசன். வெங்கடேசன். எங்க ஊரு? வேலூருங்க, காட்பாடி வேலூர். ஓ, நம்ம வேலூர். ம். அப்பா பேரு? அப்பா பேர் பலராமன். அம்மா? அம்மா பேர் கௌரி. அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அப்பா லாரி டிரைவராக இருந்தாருங்க. ஆ 40 வருஷமா டிரைவராக இருந்தாரு. இப்போ ரெஸ்ட்ல இருக்காரு. அப்பா வயசாகிடுச்சு, அதனால நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரி. இப்போ ரெஸ்ட்ல இருக்கோம். அம்மா? அம்மா இறந்துட்டாங்க இப்போ சமீபத்தில், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஓ ஓ, அப்போ வந்திருந்தீங்களா? வந்திருந்தேன். பார்த்தீங்க? அம்மாவை பார்த்து கிட்ட இருந்து எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான். ஓ சரி. கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்ன செய்கிறாங்க அவங்கெல்லாம்? அக்காவும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ணன் வந்து ஒர்க் ஷாப்பில் இருக்கிறாரு. ஒர்க் ஷாப் சொந்தமாக நடத்திக்கிட்டு லேத் ஒர்க் ஷாப்பில் இருக்காங்க. ஓ, அப்பா டிரைவராக இருந்ததுனால இவர் அப்படி பழகிட்டார். அதை அதெல்லாம் நாங்கள் அப்படியே பழகிட்டோம். சரி. நீங்கள் படிக்க போனீங்க? நாங்கள் படிக்க போனோங்க. எங்கே? வேலூர்லேயே தோட்டப்பாலத்தில். எந்த பள்ளிக்கூடம் பேர் சொல்லுங்கள்? சரோஜனா ஸ்கூலுங்க. எத்தனை மட்டும் படிச்சீங்க? நான் ஒரு 5வது வரைக்கும் படித்தேன். ஏன் அதுக்கு மேலே படிக்கலை? படிப்பு ஏறலைங்க. படிப்பு ஏறல. 5ஆம் வரைக்கும் படித்து கொடுத்த அந்த டீச்சரை ஞாபகம் இருக்கா? இன்றைக்கும் பார்ப்பேன், பார்த்தா நான் காலைல கை விழுவேன், கும்பிடுவேன். ஏன்னா அவங்களால தான் நான் ஒரு 2 எழுத்து இன்றைக்கும் படிக்க முடியுது. அவங்க 5வது படித்தேன். 5வது தான் 2 எழுத்து இல்லை, நான் படிப்பேன். எல்லாம் படிக்கலாம் வைக்கணும். ஆமாம் ஆமாம், எல்லாம் படிப்பேன். தமிழ் படிப்பேன், எல்லாம் நல்லா படிப்பேன். எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். இப்போ கணக்கு கூட்ட வரும், கணக்கு கூட்ட வரும், எல்லாம் அந்த படிப்பால் எல்லா பாஷையுமே எனக்கு தெரியும். அவங்க பேர் என்ன, அந்த டீச்சர் பேர்? அந்த டீச்சரும் வசந்தா. ஓ, எத்தனை வருஷத்துக்கு முதல்ல படித்து கொடுத்தாங்க? எனக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சு. அது இன்னும் ஞாபகம் இருக்கு? அவங்கள சந்திக்கிறது உண்டா? நம்ம இதுலயே தான் இருக்காங்க, நம்ம இடத்துலயே தான். அவங்க கொஞ்சம் அவுட்ல இருக்காங்க. இப்போ போனால் மார்க்கெட்டில் கிரிக்கெட்டில் பார்ப்பேன், எடுத்து கும்பிடுவேன், அவங்கள பார்த்து பேசுவேன். ரைட்டு. இன்னும் வேற டீச்சர்களோட பேர்கள் ஞாபகம் இருக்கா? வேற டீச்சர் மாஸ்டர்களுக்கு பேர் ஞாபகம் இல்லை. அதுனா இவங்க பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு? இவங்க கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். அடி வாங்கினதுனால ஞாபகம். சரி, 5ஆம் மட்டும் படிச்சீங்க. அப்போ வயசு 10 இருக்குமா? 10 இருக்கும். ஆமாம். படிப்பு ஓடல, பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னா வீட்டில் உதவலும். விழுந்ததே அப்புறமா நான் கொஞ்சம் மெக்கானிக்கல் ஷெட்ல எடுத்து விட்டாங்க. அடி விழுந்துச்சா பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு? அடியா நல்லா அடிப்பாங்க, அம்மாவும் அடிப்பாங்க, அப்பாவும் அடிப்பாங்க. அந்த அடிக்கு பயந்தாவது பள்ளிக்கூடம் போவோமேனு தோணல? தோணலையே, படிப்பே ஏறலையே. என்ன பண்றது? அதனால வேண்டான்னு விட்டுட்டு மெக்கானிக் ஷாப் போயிட்டீங்க? மெக்கானிக் ஷாப். யாரோட மெக்கானிக் ஷாப்? வேலூர்ல மணி இந்த மோட்டார் முருகன் ரோடு மெக்கானிக் வரும், அவர்கிட்ட போய் வேலைக்கு சார். 10 வயசுலயே? 10 வயசுல நான் சார். அது கார் மெக்கானிக்கா, மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்? லாரி மெக்கானிக். அங்க போய் கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டேன். லாரி மெக்கானிக். இந்த லாரி மெக்கானிக் கிட்ட எல்லாம் கத்துக்கிறதுக்கு பையனுங்க போனாங்கன்னா ஸ்க்ரூ டிரைவராலே மண்டையில விழும். அன்னைக்கு எவ்வளோ அடிங்க. அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் ஒர்க் ஷாப்புக்கு போகணும், அடிப்பாங்க. இல்லைன்னா ஒரு 1/2 hour லேட் ஆச்சுன்னா அடிப்பாங்க. ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னைக்கு 10 மணி ஆனாலும் ஒர்க் ஷாப் யாரும் போறது இல்லை. அன்னைக்கு இருக்கிற சரி, கத்து கொடுத்தாங்களா, நீங்க கத்துக்கிட்டீங்களா? நானும் கொஞ்சம் கொஞ்சமா, அவ்வளவு சீக்கிரத்துல கத்துக்க முடியாதுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கினேன். நானும் ஜாஸ்தி ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 வருஷம் தான் வேலை செஞ்சேன். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போதுமே. அந்த வேலைக்கு தான் இன்னைக்கு இங்க மோட்டர் சைக்கிள். இல்ல, 5 வருஷம் கத்துக்கிட்டீங்க. அப்ப ஒரு உங்கள ஒரு மெக்கானிக்னு சொல்ற அளவுக்கு கத்துக்கிட்டீங்களா? அந்த அளவுக்கு கத்துக்கல. 5 வருஷம் கத்துக்கிட்டோம், அந்த அளவுக்கு கத்துக்கல. ஒரு அசிஸ்டன்ட் தான். அசிஸ்டன்ட் தான், எடுத்து கொடுக்கறது, பிடிக்கிறது, சின்ன சின்னது ஏதாவது வேலை செய்யறது, கழுகுறது, இது பண்றது. மெக்கானிக் வேலை ஒன்று சாதாரண இல்லை கத்துக்கிறது. அது ஸ்க்ரூ டிரைவர் பிடிக்கிற நேரம் கையில படும், காலில் படும், எல்லாம் படும். விரல் துண்டா போறது உண்டு. அந்த சின்ன வயசு தானுங்க, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், ஓடி ஆடிட்டு இருப்பேன். அதனால தெரியறதில்ல அந்த வயசுல. சரி, 15 வயசுல மெக்கானிக் ஷாப் 5 வருஷம். ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கணும்னு ஆசை வரல? ஆசை வந்துச்சுங்க, மெக்கானிக் ஷாப் இருக்குன்னு. அதுதான் நான் அந்த வேலைக்கே சரியா போறது இல்லை. மெக்கானிக் ஷாப்புக்கும் போறது இல்லை, பள்ளிக்கூடம் மாதிரியே. பள்ளிக்கூடத்துக்கும் போறது இல்லை, மெக்கானிக் ஷாப்புக்கும் போறது இல்லை. ஏன்னா ஏதாவது சினிமா வந்துச்சுன்னா ஒர்க் ஷாப்பு போறேன்னு வீட்டுல சொல்லிட்டு நேரா சினிமாவுக்கு போயிடுறது. அப்ப உங்களுக்கு சினிமா ஆசை தான்? அப்ப சின்ன வயசுல சினிமா ஆசை இருக்கு. அந்த நேரம் பார்த்த ஒரு சினிமா 2 பேர் சொல்லுங்க. சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கேன். நிறைய எம்ஜிஆர் படம், எல்லா சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், அந்த டைம்ல ஜெய்சங்கர் படம் எல்லாம் பார்ப்பேன். இந்த படங்கள் தான் உங்க படிப்பையும் கெடுத்துச்சு, உங்க மெக்கானிக்கையும் கெடுத்துச்சு? எல்லாம் கெடுத்தது அதான். அப்படியா? அப்புறம் எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தீங்க? அதுல இருந்து மீண்டு வந்தேன்னா இது மாதிரி ஒர்க் ஷாப்புக்கும் போறதில்ல, படிக்கவும் போறதில்லன்னு சொல்லி அப்பா அம்மா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ரொம்ப அடிக்கவே நான் கோவப்பட்டு வந்துட்டேன், சொல்லாம கொள்ளாம.
வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. சொல்லாம கொள்ளாம 2 பேருக்கும் சொல்லாம கொள்ளாம நேரா வந்து. அக்காவுக்கு சொல்லல, யாருக்கும் சொல்லல, அண்ணனுக்கும் சொல்லல. 15 வயசு. 15 வயசுல அந்த டைம்ல யாருக்குமே நான் சொல்லல. சரி, வீட்டுல இருந்து என்னென்னதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? நான் ஒண்ணுமே எடுத்துட்டு வந்தேன், ஒரே ஒரு ஹாஃப் ட்ரவுசரும் ஒரு ஷர்ட்டும் தான். பணம் பணங்கெல்லாம் அந்த டைம்ல ஏது சார்? வீட்டுல இல்ல, இல்ல இருந்திருந்தா எடுத்துருப்பீங்க. எடுத்துருப்பேன். அந்த டைம்ல பணங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, வேலூர்ல தான் ஊரு? வேலூர்ல தான் சொந்த ஊர். கிராமமா? தோட்டப்பாளையம் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் பின்னாடி. அங்க இருந்து கிளம்புறீங்க வீட்டை விட்டு? வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு கிளம்புறீங்க? சோறு கிடைக்காதேன்னு ஒரு பயம் வரலையா? அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்கேயாவது போயிட்டு நல்லா சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டேன். என்ன ஆச்சு? எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனீங்க? காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. சரி சரி. நேரா வந்தேன், ட்ரெயின்ல வந்தேன். ட்ரெயின்ல வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றேன்னு தெரியாம ட்ரெயின்ல ஏறிட்டாரு. எந்த ஒரு ட்ரெயின்னு கூட தெரியாது. டிக்கெட் வாங்கணுமே? டிக்கெட்டே இல்லாம தான் ஏறினேன். வித்தவுட் டிக்கெட். சரி. ட்ரெயின்ல ஏறினேன். ட்ரெயின்ல ஏறிட்டு நேரா குண்டூர் வந்துச்சுங்க சார். இது நான் குண்டூர் வந்து இறங்கினேன். ஒரு நாள் 2 நாள் இப்படி திரும்பி இருந்த பட்னி விட்டுமா, ஒன்றும் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த வேலையும் பாஷை தெரியல, ஒன்றும் இல்லை. அதனால நேரம் அப்போ பார்த்தா சர்க்கஸ் ஒன்று வந்துருந்துச்சு, நேஷனல் சர்க்கஸ். குண்டூர், ஆந்திரா பிரதேசம். நேஷனல் சர்க்கஸ் ஒன்று வந்துருந்துச்சு. சரி, அங்கே போய் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இந்த யானை பார்க்கறது, ஜோக்கர் பார்க்கறது ஒரு வேடிக்கையா பார்த்து நின்றுட்டு இருந்தேன். உள்ள விட்டுருக்க மாட்டாங்களே? உள்ள விட்டு வெளியே தான் பார்க்கணும். கேட்டுக்கு வெளியே தான் நின்று பார்த்தேன். அப்போ அங்கே ஒரு தமிழ்காரர் இருந்தார். அவர் தமிழ் பேசினீங்க யாருக்கிட்டே பேசியிருந்தார். பின்ன நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டேங்க, ஏதாவது சின்ன வேலை இருந்தா. அவர் சொன்னார், நீ சின்ன பையன் தானே, இங்கே என்ன வேலை செய்வார்? நான் ஊரில் மெக்கானிக் வேலைலாம் செஞ்சுருந்தேன், எனக்கு எல்லா வேலையும் தெரியும், வண்டியெல்லாம் ஓட்டுவேன், எல்லாம் பண்ணேன். சரி, ஒரு வேலை பண்ணி நீ மேஸ்திரி வேலையில் இந்த மாதிரி மேஸ்திரி வெல்டிங் வேலைக்கு போ அப்படின்னு. அதுதான் எனக்கு சர்க்கஸ்ல வேலை கிடைச்சிட்டு. ஆனா வெல்டிங் வேலை. வெல்டிங் அந்த மெக்கானிக் ஷாப்ல கத்துக்கிட்டதா இங்க வந்து கத்துக்கிட்டேன். அந்த மோட்டார் சைக்கிள் லாரி வேலையில இந்த ஸ்பேனருக்கு எல்லாம் அத்துப்படிங்கள, அதனால அந்த வேலையை இங்கே கண்டினியூ பண்ணலான்னு வந்தேன். அதனால இங்க கூட மாட இருந்தேன். சரி, 2 நாள் நமக்கு சாப்பாடு கிடைக்கல, வேலை கேட்டுட்டோம், வேலை கிடைச்சிட்டு அந்த 2 நாள் பட்டினிக்கு பிறகு கிடைச்ச சாப்பாடு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, மறக்க முடியாது. அந்த சாப்பாடு சாப்பிட்ட கண்ணுல தண்ணி வரும். எப்படி ஏங்க 2 நாள் கழிச்சு அந்த சின்ன வயசுல சாப்பிடுறேன், சாப்பாடு இல்லைன்னு ஒண்ணு அந்த ஆள் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி முதல்ல வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஹோட்டல் இட்டு போட்டு வாங்கி கொடுத்தாரு. எப்படி இருந்துச்சு அந்த சாப்பாடு அந்த நேரம்? நமக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, ஒண்ணும் இல்ல, சாப்பாடு இல்ல, கொடுத்த அதே ட்ரெஸ் தான். ஒரு தமிழ்ன்ற வாசி நமக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சாரு. அவர் பேர் என்ன? அவர் பேர் நடராஜன். நடராஜன். இப்போ அவர் இருக்காரா இல்லன்னு தெரியல. ஓ சரி. அங்க சர்க்கஸ் கம்பெனில சேர்த்து விட்டு விட்டாரு, வயிறு நிறைஞ்சிட்டு. இப்ப சாப்பாடு ஷுவர், சாப்பாடு உங்களுக்கு உறுதி, தங்குற இடமும் அங்கேயே கிடைச்சி போச்சு, ட்ரெஸ்ஸும் அங்கேயே கொடுத்துருவாங்க. ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சம்பளம் கொடுப்பாங்க, அதுல நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ரைட். முதல் மாசம் சம்பளம் 60 ரூபா கிடைச்சிச்சு. என்ன செஞ்சீங்க? 60 ரூபா. முதல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். ட்ரெஸ் எடுத்தேன், சோப்பு சீப்பு கண்ணாடி எனக்கு தேவையானது வாங்கிட்டேன். அதே மாதிரி மறு மாசம் கிடைச்சிச்சு. முதல் மாசம் சம்பளம் உங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு செலவு பண்ணிக்கிட்டேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்க, நீங்க உடுப்பிட்டீங்க, உங்களுக்கு தேவையான சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டீங்க. நான் வாங்கிட்டேன். 15 வருஷம் வளர்த்தாங்களே, இந்த அப்பா அம்மா விட்டு வந்துட்டோமே, கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா அவங்கள? அவங்களுக்கு என்ன யோசிச்சு சார், எனக்கே முதல்ல ஒன்றும் இல்லை, எனக்கு ஆன பிறகுதான் அவங்கள யோசிக்க முடியும். சரி, கடதாசி போட்டீங்களா? நான் கடதாசி எல்லாம் போடலைங்க, நான் 2 வருஷமா வீட்டுக்கு. சரி, என்ன நிலைமையில இருந்திருப்பாங்க உங்களை பறி கொடுத்துட்டு? தேடாத இடம் கிடையாது, என்ன தேடாத இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறமா தான் 2 வருஷம் பொறுத்து நான் போனேன், வீட்டுக்கு போனேன். 2 வருஷம் வரைக்கும் தொடர்பு இல்லை? கடிதம் போடையும் இல்லை? போடல. எனக்கு அந்த அளவுக்கு அந்த அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சரி, அவங்க என்ன முடிவு எடுத்திருந்தாங்க? அவங்க என்ன முடிவு, அவங்க தேடின்னு தான் இருந்தாங்க. பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அப்படி ஓடி போயிட்டாங்க, தேடிட்டு தான் இருந்தாங்க. அடிச்சாங்கன்னு தெரியும், அவங்க தான் அடிச்சாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு. சரி, அவங்க தேடி தேடி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அனுப்புவாங்க. எனக்கு அந்த இதுவே இல்லை. அந்த 2 வருஷமா இந்த சர்க்கஸில் புதுசுல வந்து சர்க்கஸை பார்க்கறது, இந்த மிருகத்தை பார்க்கறது, இது பார்க்கறது, அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நான் வீடை மறந்தாச்சு. வீடை இப்போ முதல் மாதம் சம்பளம் 60, அப்புறம் அடுத்த மாதம் அதே 60 தான். 60. எத்தனை மாதம் அந்த சர்க்கஸில் இந்த வெல்டிங் வேலையே பார்த்தீங்க? வெல்டிங் வேலை பார்த்து நான் கண்டினியூ ஒரு வருஷம் தாங்க பார்த்தேன். அப்புறம் 2வது வருஷம் என்ன பண்ணிட்டீங்க? வண்டி டிரைவர் எல்லாம் ஆகிட்டேன். எங்கே? வேற இடத்துல? சர்க்கஸில். அப்போ இங்கேருந்து ஓடலை? எங்கே?
நமக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடணும், மெக்கானிக் ஷாப்பை விட்டு ஓடணும், இப்போ வேலை கிடைச்சா விட்ட இடத்தையும் ஓடணுன்ற நினைப்பு வரலையா? ஏன்னா படிப்படியா உயர்ந்துச்சு இல்லை எனக்கு அங்கே. ஓ, சம்பளம் கிடைச்சிட்டு? சம்பளம் கிடைச்சிது. முதல்ல வெல்டிங்ல இருந்தேன், அப்புறமா டிரைவர் ஆனேன், அதே கம்பெனில டிரைவர் ஆனேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் மாறிச்சு. எனக்கு 60 ரூபாய் சம்பளத்துலேருந்து 300 ரூபாய் டைரக்ட் சம்பளம் ஆச்சு மாசம். அதனால இப்போ எனக்கு அந்த இது ஒரு இது இல்லை. சர்க்கஸ்ல டிரைவர் ஆயிட்டீங்க? சர்க்கஸ்ல டிரைவர் ஆயிட்டேன். அதனால இன்னும் சம்பளம் கூட. சம்பளம் ஜாஸ்தி. எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில ஒரு 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 மகிழ்ச்சி இருக்கணும். இல்லைன்னா அந்த வேலை செய்ய முடியாது. அங்க இருந்து ஓடத்தான் வேணும். அதனால உங்களுக்கு இங்க சம்பளம்ன்றதை விட இந்த தொழில் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அங்க இருந்து நான் ஓடிட்டேன். எங்க டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்து நான் ஓடிட்டேன். அடாடாடா. எங்க? ஜெமினி சர்வீஸ். நேஷனல்ல 1.5 வருஷம். அப்புறம் ஜெமினில போயிட்டு நான் ஒரு 5 வருஷம். 5 வருஷம் இருந்தீங்க. போன டிரைவரா போறீங்க. அப்புறம் 5வது வருஷம் உங்க நிலைமை என்ன? அப்படி இல்ல, போர்ஸ்ல டிரைவரா போனேன். போயிட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கெல்லாம் எனக்கு உள்ள கூன்ல மோட்டார் சைக்கிள் ஓட்டுற ட்ரைனிங் முதலாளி கத்துக்க சொன்னார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது? அப்ப மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியாது அங்க போன நேரம்? உங்களுக்கு வண்டி ஓட்ட தான் தெரியும். வண்டி ஓட்ட தான் தெரியும். 4 வீலர் 4 சக்கர வண்டி தான் உங்களுக்கு ஓட்ட முடியும். 2 சக்கர வண்டி ஓட்டி பழக்கம் இல்ல? அதெல்லாம் பழக்கம் கிடையாது. 4 சக்கரம் ஓட்டுவேன், டிராக்டர் ஓட்டுவேன், ஜோங்கா. அங்க ஊர்ல சைக்கிள் ஓட்டி இருப்பீங்க இல்லையா? சைக்கிள்லாம் ஓட்டுவேன். சைக்கிள் ஓட்டுறதுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சைக்கிள் ஓட்டுறது ரோட்ல ஓட்டலாம். இது வந்து ஒரு கூண்டுல ஓட்டணும்னா பயம் தானே. இது ரோட்ல ஓட்டுறது இல்ல, சர்க்கஸ். இது கூண்டுல. கூண்டுன்னா கூண்டுன்னா ஒரு முட்டை மாதிரி இருக்குங்க. இதுவா இருக்கும். அந்த கூண்டுல 2 மோட்டார் சைக்கிள் 3 மோட்டார் சைக்கிள். ஐயா, உங்களுக்கு ஓட்ட தெரியணும். ஓட்ட தெரியணும். அப்ப நீ ரோட்ல தான் ஓட்டி பழகணும். அது எவ்வளவு நாள் பழகுனீங்க? அது ரோட்ல ஓட்ட முடியாதுங்களே. அந்த வண்டி எல்லாம் ரோட்ல ஓட்டுற மாதிரி கிடையாது. உள்ள வந்து ரிங் இருக்கு. அந்த ஐட்டம் பண்ற ரிங் இருக்கு. அதுலதான் காலையில வந்து நமக்கு கத்து கொடுக்குற குரு வந்து அதுல தான் வந்து அது உள்ளவே அடிக்க சொல்வார். உள்ளவே ரவுண்டு சுத்தி இருக்க சொல்லுவார். அது ஒரு தனி பைக். இந்த சாதாரண பைக் இல்ல. அது தெருவுல ஓட்ட முடியாது. தெருவுல ஓட்ட முடியாது. ஓஹோ. அப்போ ஏன்னா பிரேக் கிடையாது. கியர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பிரேக் எல்லாம் கிடையாது. என்னன்னா இல்ல, பிரேக் இல்ல. பிரேக் கிடையாது. பின்ன கியர் வந்து செகண்ட் கியர் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எடுத்தாலே செகண்ட் கியர் தான், நின்றாலும் செகண்ட் கியர் தான். ஃபர்ஸ்ட்டும் கிடையாது, தேர்டு கிடையாது, ஃபோர்த்து கிடையாது. ஓ, ஃபர்ஸ்ட் அந்த வண்டியை எடுத்தோம்னா என்ன செய்யணும்? தள்ளிக்கிட்டு போய் பழகணுமா? எப்படி பழகுறது? இல்ல, தண்ணில ஒரு ரவுண்ட் கோடு போட்டு கொடுப்பாரு. சரி, கீழே தரையில அந்த ரவுண்ட்ல அந்த கோடுக்குள்ளவே அந்த கோட்டு உள்ளவே ஆடணும். எவ்வளவு நேரம்? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி. ஒரு அந்த ரவுண்ட் கோட்டுக்குள்ள ஒன்று ரவுண்டு தான். இந்த 8 போடுறதெல்லாம் இல்ல. அந்த 8 போடுறது ஒரு ரவுண்ட்ல இது 0 2 மணி நேரம். எவ்வளவு நேரம் ட்ரைனிங்? அது நான் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி கீழே வச்சேன். சரி, அதுக்கு அடுத்தது டைரக்ட் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது. க்ளோவ் பாதி குண்டு, பாதி ஃபுல் குண்டு இல்ல. எடுத்தோன்னா ஃபுல் குண்டு தான் இருக்கும். அதுல நான் ஏறி ஓட்ட சொல்ல எனக்கு கத்து கொடுக்குற குரு வந்து என் கையும் பின்னால வண்டியும் பிடிச்சிட்டு இருப்பாரு. உங்க பின்னால ஏறி உட்காந்துருப்பாரு? இல்ல, சைட்ல நின்றுட்டு இருப்பாரு. நான் வண்டியில உட்காந்து இருப்பேன். கூண்டுக்குள்ளே என்ன சும்மா ஒரு லைட்டா எக்ஸிலேட்டர் கொடுத்துட்டு கிளட்சை விட சொல்லுவார். அவரும் என்னோட சேர்ந்தே சுத்திட்டு வருவார். நான் எப்படி ஐயா, வண்டி அவ்வளவு ஸ்பீடா இருக்கிறதுனால இல்ல, ஓரளவாவது வண்டி ஓடுது. ஓரளவுக்கு அதாவது ஒரு ஆளுக்கு நடக்கிற கூடிய கீழே தான். சரி, அது எவ்வளவு நாள் ட்ரைனிங்? அது வந்து ஒரு 6 மாசம் எடுத்தாங்க. சரி, 2வது பயிற்சியும் முடிஞ்சு. மூணாவது அது முடிச்சுட்டு ஒரு 1.5 வருஷம் கழிஞ்சிட்டு அந்த ஐட்டம் இறக்கணும். நம்பர் இறக்கிட்டேன். 1.5 வருஷத்துல நீங்க தனியே அந்த இதுல சுத்த ஆரம்பிச்சீங்க. அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற ட்ரெஸ் போட்டுக்கணும். எல்லாம் வேற ட்ரெஸ் தான். அவங்க அதெல்லாம் முதலாளி கம்பெனியே கொடுக்கும். ரைட். ஜெமினி சர்க்கஸ் முதலாளி. இப்போ வண்டி அந்த கூண்டுக்குள்ள எப்படி கொண்டு போவீங்க? கூண்டுலயே ஃபிக்ஸ், அதாவது கூண்டுக்குள்ளே இருக்கும். ஏதாவது வண்டி வேலை இருந்தா தான் அதை வெளியே எடுக்கலாம். வண்டி எதுவும் வேலை இல்லைன்னா உள்ள வைக்கும். எவ்வளவு நேரம் கூண்டுக்குள்ள சுத்துவீங்க? எவ்வளவு நேரம்? இப்போ எனக்கு ஃபுல் பிராக்டிஸ் ஆயிப்போச்சு. எவ்வளவு நேரம் வேணாலும் சுத்தலாம். ஆனாலும் சர்க்கஸ் காட்சிக்காக எவ்வளவு நேரம் சுத்துவீங்க? காட்சிக்கோசம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் தான். ஒன்ஸ் மோர்னு கத்துனாங்கன்னா ஒன்ஸ் மோர் கத்துனா பப்ளிக்கு எவ்வளவு கத்துறாங்களோ அவ்வளவு நல்லா இன்னும் ஓடுறதுதான். பப்ளிக் கொடுக்குற உற்சாகம் தான் உங்களுடைய விளையாட்டெல்லாம் காட்டுறது. அது பப்ளிக் நல்லா அனுபவிக்கணும்னா அவங்க உற்சாகப்படுத்தணும் கலைஞர்களை. அவங்க உற்சாகப்படுத்தலைன்னா கலைஞர்கள் சோம்பி போயிடுவாங்க. அப்புறம் அவங்க தோணாது. அவங்க கைத்தட்ட தான் எங்களுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி. அதனால நாங்க இன்னும் நல்லா ஓட்டி நல்ல கலையை பெற்றுக்கொள்ளணும். அவங்க கை தட்டலனாலும் சரி, எங்க வேலையை நாங்க செஞ்சு அதை ஃபுல்லா இது பண்ணிட்டு தான் போவோம். சரி, உள்ள எத்தனை மைல் ஸ்பீட்ல போறீங்க? 80, 90, 100
அதாவது 2 வண்டி ஓடுது இல்லைங்களா, அவங்க எப்படி போறாங்களோ நான் பார்த்துட்டு ஓட்டுவேன், நான் எப்படி போறாங்களோ அவர் அடாடாடா, நீ ஒரு ஆள் தானே ஓட்டுறேன்னு சொன்னீங்க. நாங்க 2 பேர் ஓட்டுறோம்னா எதிரெதிர வரும் வண்டி. எதிரெதிரன்னா இப்படி தான் ஓட்டணும். இப்படி முதல்ல ஸ்டார்டிங் எடுக்க சொல்ல இப்படி 2 பேர் எடுப்போம். பின்ன முதல்ல அவர் கட் பண்ணிட்டாருன்னா பின்ன ரெண்டாவது நான் கட் பண்ணி தலைக்கீழாக தான் ஓட்டணும். இப்படி இல்லை, இப்படியே ஓட்டி தலையெல்லாம் ஓட்டணும். தலைக்கீழாக ஓட்டி லாஸ்ட்ல கட் பண்ணி இப்படி ரவுண்ட்ல வந்து பின்ன இறங்கிடும். 2 பேர். சரி, அப்படி ஓட்டுறனாலும் பெட்ரோல் தீர்ந்து போகும், இல்லைன்னா கிளச்சு வயர் அந்து போகும். பெட்ரோல் டயர் இருக்கா? டயர் இருக்குங்க. காத்தடிக்கிறது தானே, இல்லாட்டி இரும்பா? காத்தடிக்கிறது. சரி, காத்து பஞ்சர் ஆகிரும். இப்படி ஏதாவது எல்லாம் பார்த்துக்கணுங்க. நம்ம எல்லாம் வண்டி ஓட்ட சொல்ல வந்து 2 செயின் உடஞ்சி போகும், டயர் பஞ்சர் ஆகி போகும், டயர் கழண்டிக்கும். அதெல்லாம் அந்தந்த டைம்ல பார்த்துக்க வேண்டியது தான். இல்லைன்னா கீழே விழ வேண்டியது தான், இல்லைன்னா அவருக்கு அடிப்படும். ஒரு வண்டிக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் இன்னொரு வண்டி வந்து அடிக்கும். அப்படி எத்தனை தடவை அடி வாங்கிருக்கீங்க? கணக்கில் சார், கணக்கில் சொல்லவே முடியாது. ஒரு 100. கால் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு, விரல் உடஞ்சிருக்கு. இதெல்லாம் டாக்கா போட்டிருக்கேன். டாக்கானா இரும்பு பிளேட் வச்சிருக்கீங்க? எல்லாம் பிளேட் வச்சிருக்கேன். இதெல்லாம் கையெல்லாம் உடஞ்சிருக்கு, இந்த கால் எலும்பும் உடஞ்சிருக்கு. இப்போ மொத்தமே உங்களுக்கு எலும்புக்கு பதிலாக இரும்பு தான் இருக்கு? இரும்பு தான் இருக்கு. சரி, ஒரு 100 தடவை ஆக்சிடென்ட் ஆகிருப்பீங்களா? 100 ஆயிருக்கும். ஆனால் உங்க கூட இருக்கவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஒரு வண்டி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இன்னொரு வண்டி வந்து அடிக்கும். ஏன்னா அவர் ஸ்பீடு அந்த கிலோமீட்டர் ஸ்பீடு போறதுல கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, அப்படி ஆக்சிடென்ட் ஆகும் நேரம் ரசிகர்களுடைய மனநிலை என்ன? அந்நேரத்துக்கு அவங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த சீன் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாருக்கும் பயம் வந்து தலையை கீழே போட்டுருவாங்க. ஒருத்தர் பார்க்காம அப்படியே மூஞ்சி திருப்பி. ஏன்னா அந்த டைம்ல எங்களை எடுக்க சொல்ல கை கால அடிபட்டிருக்கும், ரத்தம் வரும், கை கால உடஞ்சிருக்கும், எல்லாம் தூக்கின்னு தான் வருவாங்க எங்களை. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய். உடனே ஹாஸ்பிட்டல் வண்டி எல்லாம் ரெடியா இருக்கும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டா? இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த விபத்து இன்சூரன்ஸ் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் உண்டு, உங்களுக்கு கிடைச்சது உண்டு? கிடைச்சி அதெல்லாம் எந்தாவது ஒரு சின்ன அடினா கூட கம்பெனி தான் செய்யறாங்க. சரி, ஜெமினி சர்க்கஸ்ல எத்தனை வருஷம்? நான் ஒரு 5 வருஷம் இருந்தேங்க. அதுக்கப்புறம் ரேம்போ சர்க்கஸ் போனேன். அது எத்தனை வருஷம்? அங்க ஒரு 14 வருஷம் வேலை செய்யும். அங்கேயே இதே தான்? அங்க வந்து இன்னும் வேற பிராக்டிஸ் பண்ணாங்க. மேல ஜூலா பிராக்டிஸ் பண்ணேன். அப்படின்னா வலை ஊஞ்சல் ஊஞ்சல் பிராக்டிஸ் பண்ணேன். சின்ன சின்ன நம்பர் எல்லாம். ஆனாலும் எல்லாம் பழகி, அது ஒரு ஆர்வம். ஆனாலும் ஒரு விஷயத்துல தான் அவங்க சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஸ்பெஷலிஸ்ட் வந்து அந்த மோட்டார் சைக்கிள் தான். எவ்வளவு அடிபட்டாலும், கை உடைஞ்சி கால் உடைஞ்சி அடிபட்டாலும் நான் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓட்டுறது அதான். சரி, ரம்போ சர்க்கஸ் அதுல ஒரு 14 வருஷம் வேலை. அதுக்கப்புறம் நேரா இங்க தாங்க வந்தேன். இங்க எத்தனை வருஷம்? இங்க வந்து இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுது. 38 வயசுல வந்தீங்க இங்க. இப்ப 43 வயசு. இந்த 43 வயசுல இதுதான் உங்களுக்கு சாப்பாடு போடுது? இதுதாங்க எனக்கு சாப்பாடு போடுது. சரி, இப்போ உங்க வீட்டுக்கு போறீங்க, 2 வருஷம் ஓடி வந்துட்டு, 15 வயசுல ஓடி வந்துட்டு 17 வயசுல போறீங்க உங்க வீட்டுக்கு. உங்க அப்பா அம்மா இருக்காங்க. என்ன நடந்துச்சு? ஓடி வந்து கட்டி என்ன அம்மா அழுதாங்க. எங்க அப்பா திட்டினாரு, இனிமேல் நான் அடிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் போயிடாத, இங்கே உன் இஷ்டத்துக்கு நீ இரு, நீ சாப்பிட்டு உன் வேலைக்குன்னா போவாருன்னா பரவாயில்ல, உன் இஷ்டத்துக்கு இரு, நீ எப்படின்னா போயிடாதன்னாங்க. ஆனா அவங்க சொல்ற மாதிரி எனக்கு கேட்க முடியல. ஏன்னா அந்த நான் லீவ்ல வர சொல்ல தான் இந்த மோட்டார் சைக்கிள் ஐட்டமே தொடங்கினேன். அப்ப அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி, அதை விட்டுட்டு வந்து அதை கத்துக்க முடியாத. சரி, அதை கத்துக்கு ஓட்டி பார்க்கலாம், அதனால வந்துட்டேன். சரி, அப்ப இப்ப வேலை செய்யற இடம் தெரியும், விலாசம் தெரியும். சரி, இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அப்பா அம்மா இருக்காங்க, என்ன பண்ணீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு இப்போ வயசாகி போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் ஒரு மகன்ற கடமையில எல்லாம் செய்யறேன். பணம் அனுப்புறீங்க? பணம் அனுப்புறேன். அனுப்புனீங்க எத்தனை வருஷமா? அனுப்புறேன். உங்க பணத்துல அவங்க சாப்பிட்டு இருக்காங்க? மகன் உழைச்சி? நான் சர்க்கஸ்ல கஷ்டப்பட்டு சாப்பிட்டுருக்கேன். சரி, ஒரு கட்டத்துல அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் கல்யாணம் கட்டுடா, வயசாகி போச்சு. எந்த வயசுல? நீ எங்கன்னா போய்க்கப்பா, எங்கன்னா வா, ஊர்ல வந்து நம்ம கண்ணு முன்னாடி கல்யாணம் மாத்திரம் பண்ணிக்கலாம். அது என்னாச்சு? அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நான் ஊர்ல வந்து அவங்க பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணி. அவங்க பார்த்த பொண்ணு? அவங்க பார்த்து சொந்தத்திலேயே அவங்களே பார்த்து அவங்களே இது பண்ணாங்க. அதே கல்யாணம் பண்ணேன் சர்க்கஸ்ல எல்லாம். அதே எப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க இவன் ஊரா அலைகிறான், இவனுக்கு போய் பொண்ணு கொடுத்தா பொண்ணு என்ன ஒண்ணு சொல்லல? அவங்க நான் சொன்னேன், நான் ஒரு வருஷத்துல சர்க்கஸ் விட போறேன், அதனால தைரியமா கொடுங்க அப்படின்னு. அவங்களும் கொடுத்துட்டாங்க. நான் 12 வருஷமா 13 வருஷம் ஆச்சு, இன்னும் சர்க்கஸ் விடல. அவங்க எங்க? அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு காசு போய்கிட்டு இருக்கு? மாசம் மாசம் காசு போயிட்டு தான் இருக்கு. எத்தனை குழந்தைகள்? எத்தனை? 2 பெண் குழந்தைங்க. வயசு வந்து ஒன்று 10 வயசு ஆகுது, ஒன்று 8 வயசு ஆகுது. படிப்பு 6வது படிக்கிறாங்க, ஒன்று 4வது படிக்கிறாங்க.
வீட்டுக்காரமா வீட்டிலே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு செலவெல்லாம் அனுப்பிடுறீங்க? மாதம் மாதம் செலவுக்கு அனுப்புவேன். பின்ன ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பசங்க அவங்களுக்கும் ஏதாவது உடம்பு சரியாமல் போயிடும், அவங்களும் பார்த்துக்குவாங்க. பின்ன எக்ஸ்ட்ரா இருக்க சொல்ல எக்ஸ்ட்ரா காசு அனுப்புவேன். அவங்களுக்கு தேவையானது அடுத்தவங்க வீட்டில் போய் கை நீட்டக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்க? வேலூர்ல தோட்டப்பாலத்துல என் வீட்லயே இருக்காங்க. உங்க வீட்ல? உங்க அப்பா அம்மாவோட? அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்கிறாரு. அப்பாவோட இருக்காங்க. அப்பாவோட இருக்காங்க. சரி, வீட்டுக்கு எத்தனை மாசத்துக்கு ஒரு தானே போவீங்க? மாசத்துக்கு வரலாம் போக மாட்டாங்க சார். இப்போ இந்த ஊர்ல மெட்ராஸ்ல இருக்கேன். இப்போ எனக்கு இங்கிருந்து 2 மணிக்கு வரதான் ஆகும். அதனால நான் டெய்லி போயிடுறேன் வீட்டுக்கு. எங்கேயாவது தூரம் இருந்துச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துல 2 வாட்டி அப்படி வந்து போயிடுவோம். சரி, பிள்ளைகள் சொல்லாத அப்பா நீ எங்க கூட இரு, ஏன்பா போற சொல்றாங்க தான். ஆனா அவங்களுக்கும் நான் ஒரு இது பண்றேன்ல. இப்போ ஏப்ரல் லீவ் விடுறாங்க ஸ்கூல் எக்ஸாம், அந்த நேரத்துல 2 மாசம் கொண்டு போயிட்டு கூட வச்சு உங்க சர்க்கஸ் கூட்டு போயிருவீங்க? ஆடாடா, அவங்களும் ஜாலி. கூட்டு போயிட்டு இந்த வருஷம் வந்தாங்க. டெல்லி, ஹரித்வார், ரிஷிகேஷ் இதெல்லாம் சுத்தி காமிச்சேன். இந்த வாட்டி அங்கதான் லீவ் வந்துச்சு. அதனால முதலாளிக்கும் அதனால எதுவும் சொல்றது இல்லை. இந்த கம்பெனி முதலாளி உங்க ஸ்டாப் வந்து இட்டு வந்து காமிங்க, கூட்டின்னு போய் சுற்றி காமிச்சிட்டு வீட்டுக்கு காமிச்சிருங்க. 2 மாதம் தானே. சரி. அதனால அதெல்லாம் எதுவும் சொல்றது இல்லை. முதலாளி நல்லபடி அங்கேயே தங்க வச்சுக்குவாங்க. கம்பெனிலே தங்க வச்சு கம்பெனிலே சாப்பாடு கொடுப்பாங்க. இதே பணியை எத்தனை நாள் தொடரலான்றீங்க? எத்தனை வருஷம் தொடரலான்றீங்க? என் பசங்க ஒரு நல்ல வழி ஆகணும் சார். ஏன்னா எனக்கு ஆம்பளை குழந்தை கிடையாது, பெண் குழந்தைங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று சேர்த்து இது பண்ணணும்னு பார்த்தா எனக்கு அந்த மாதிரி அவ்வளோ வசதி ஒன்றும் கிடையாது. நான் இன்னைக்கும் வீடு வாடகையில் தான் இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு 5 ஃபீட் இடம் கூட கிடையாது. 1 ஃபீட் இடம் கூட. வீடு வாடகை 700. ஆனா 5 சென்ட் வாங்கி இருக்கலாம். நான் வாங்காதது காரணம் என்னன்னா செலவு மேல ஏதாவது ஒன்று செலவு வாங்கிட்டே இருக்கு சார். ஆமா, செலவு தானா வர செலவு வேற, நம்மளா உற்பத்தி பண்ணிக்கிற செலவு வேற. இந்த வருஷம் ஒரு படிப்பு செலவுன்னா அடுத்த வருஷம் ஏறி தானே போகுது சார் படிப்பு செலவு. இல்ல, இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க. எலும்பு போயிருக்கு, கை போயிருக்கு, இரும்பு போயிருக்கு. இவ்வளவுத்துக்கும் ஒரு 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 தீர்ப்பு, இறுதி தீர்ப்புன்னு ஒண்ணு வரணும் இல்லையா? ஒரு ரிசல்ட். இறுதி தீர்ப்புன்னு பார்த்தா நம்ம பசங்க இருக்கு சார், பொண்டாட்டி இருக்கு, என்ன நம்பி 3 பேர் இருக்காங்க. என்ன செய்ய நினைச்சிருக்கீங்க பிள்ளைங்களை எவ்வளவு படிக்கிட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கெல்லாம் காசு வேணும் ஐயா. காசு வேணும் தான். கடவுள் கைதான் கடவுள். உங்க கைதான் கடவுள். அவர் தான் தருவாரு. இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட போறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, இன்னையில இருந்து நீங்க முயற்சி பண்ணுங்க. செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. செலவே எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இத்தனை வருஷமா சர்க்கஸ் சார். நான் வெறும் சிகரெட் மட்டும் தான் குடிப்பேன். பாக்கி இந்த சாராயம் பியர் இதெல்லாம் நான் குடிச்சு பார்த்தது கிடையாது. இந்த ஓட்டம் ஓடுறதுக்கு சிகரெட்டு கூட உங்களுக்கு பாதிக்குமே உடம்ப. சரி, இவ்வளவு தொழில் செய்றீங்க, இந்த தொழில் உங்களுக்கு வருமானம் தருது. எப்பயாவது உட்கார்ந்து யோசிக்கணும், எதுக்குடா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படி யோசனை பண்ணது உண்டா? யோசனை பண்ணலைங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது சர்க்கஸ் தான். ஏன்னா எனக்கு வீட்டுக்கு நடக்குது, எந்த நடக்குது, எல்லாமே வீடு இல்லையா தவிர பாக்கி எல்லாமே இதுல இருந்து தானே. என் பசங்க படிக்கிறது, என் பொண்டாட்டி சாப்பிட்றது, என் பசங்க துணி போனி போடுறது, நான் போடுறது, நான் செலவு பண்றது எல்லாமே இந்த சர்க்கஸ் தான். வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை தொழில் தான். தொழில் தான் எல்லாம் தருது. எல்லாமே எனக்கு 6000 ரூபாய் மேல சம்பளம் தராங்க. இந்த காலத்துல 5ஆவது படிச்சுட்டு யார் சார் 6000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க? 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, தங்கத்துக்கு இடம் கொடுக்குறாங்க, மெடிக்கல் பாக்குறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு மாசம் 6000 ரூபாய் சம்பளம் தராங்க. உங்களுக்கு இந்த தொழில் தான் தெய்வம். இந்த தொழில் தான் உங்களை காப்பாத்துது, உங்க மனைவி குழந்தைகளை காப்பாத்துது. குழந்தைகள் மிகப்பெரிய அளவுல கல்வி கற்று வரணும். மிகப்பெரிய அளவு கல்வி கற்று வந்து அவங்க உங்களை காப்பாத்துவாங்க. காப்பாத்துறாங்க இல்லையோ அவங்க ஒரு செக்ஷன்ல போயிட்டா நல்லா வரணும். அவங்க நல்லா வரணும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், உங்களுக்கு மிக மகிழ்ச்சி இருக்கணும், உங்களுக்கு உங்க ஆயுள் நிறைய நீடிக்கணும்னு எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். சிலர் தொட்டதெல்லாம் துலங்கும், சிலர் தொடாமலேயே குலுங்கும், சிலருக்கு எடுத்த எடுப்பிலேயே வாழ்க்கை முழுவதும் நடத்தி செல்லக்கூடிய, வாழ்க்கையே நடத்தி செல்லக்கூடிய தொழில் அமைந்துவிடும். சிலர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், உருண்டு கொண்டே இருப்பார்கள், ஒன்றும் உருப்படியாக அமையாது. எதுதான் வாழ்க்கையை நிச்சயிக்கிறது, எதுதான் அதன் போக்கை தீர்மானிக்கிறது என்பது இன்று வரை எவருக்கும் புரியாத விஷயம். புரிந்திருப்பின் வாழ்க்கை ஒரு சுவையில்லாத வெறுமையாக கூட போய்விடலாம். கஷ்டம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் சுகத்தின் அருமை யாருக்கு புரிய போகிறது? ஆனால் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக போய்விட்டால் அது கஷ்டத்திலும் கஷ்டமில்லையா? இதில்
பெரிய சங்கடம் என்னவென்றால், நாம் தேர்ந்தெடுத்த துறை தவறோ திருத்திக் கொள்ளலாமோ என்று சிந்திப்பதற்குள்ளாகவே, தீர்மானிப்பதற்குள்ளாகவே வாழ்க்கை வெகு வேகமாக ஓடிப்போய் விடுகிறது. பிறகு என்னத்தை செய்வது என்று பலர் சோர்ந்து போகிறார்கள். விரும்பியோ விரும்பாமலேயோ இருப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டிய நிலைக்கு உள்ளாகி விடுகிறார்கள். எல்லா மனித வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. வெற்றி பெற்ற மனிதர்கள்தான் நமக்கு முன்மாதிரி என்பதில்லை. அப்படி அல்லாத மனிதர்களிடத்திலும் உற்று பார்த்தால் நமக்கு உருப்படியான பாடங்கள் கிடைக்கும். உதாரணம், இந்த மனிதர் உயிர் வாழ உயிரை பணயம் வைத்து தொழில் செய்பவர். எந்த சோதனையிலும் அவர் சோர்ந்து போகவில்லை. வாழ்க்கையில் கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுபவர். இதற்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற மனப்பக்குவம்தான் வேண்டும்.